கையில் அப்படின்னு நிறைய கட்டா இருக்கு. அவரை கல்னு சொல்லி அவருக்கு ஒரு கவலையா இருக்கு. இல்ல 4 லட்சம் கிடக்குது இல்ல எப்படி வாசம் பாசத்தை பாருங்க. உங்களுக்கு ஒன்றும் தர போறது இல்ல விளங்குதோ. அவருக்கு தெரியல நீங்க சொல்லுங்க. அவைக்கு இப்ப உங்களுக்கும் வந்து ஏதாவது ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள் இப்ப வெளிநாட்டுல சொல்லி ஜெகனனை கடிப்பா வெள்ளை ஷர்ட்டு வெள்ளை சப்பாத்து பணமும் வந்து மொத்த தொகை வந்து அனுப்பிட்டு அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான்சன். நான் பிரசன்னா. அப்போ இன்றைய தினம் வந்து வளமையை போலவே நாங்கள் எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொன்னால் உடுவிலுக்கு தான் போக போகிறோம். உடுவில் இருக்கிற அந்த 28 லட்சம் ரூபா வீட்டு திட்டம் வந்து எல்லாருக்குமே தெரியும். அது வந்து இன்னும் நார்மலாக ஒரு கிழமையில வந்து வேலை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. அப்போ அதுக்குரிய முழு தொகையுமே வந்து அந்த வீட்டுக்குரிய முழு காசுமே வந்து எங்களுக்கு ஒரு தனி ஒரு நபரால் தான் வந்து அனுப்பப்பட்டது. அப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நபரால் வந்து எங்களுக்கு மீண்டும் முழு பணமும் வந்து மொத்த தொகை வந்து அனுப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து இதில் வந்து 8 லட்சம் ரூபாய் இருக்குது. அதில் வந்து புதுசாக வந்து 2000 ரூபாய் இவ்வளோ நாளும் இல்லைன்னு வாங்கினா இன்றைக்கு 2000 ரூபாய் கையில் அப்படின்னு நிறைய கட்டாக இருக்குது. அப்படின்ற வெள்ளிக்கிழமை நாள் நல்ல ஒரு நாள் காசு வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ அந்த அம்மாண்ட வீட்டை போயிட்டு அவ சந்திச்சு என்ன நடக்குன்னு பார்த்துட்டு மற்றதாங்க இந்த கருங்கல் லோட்டு வந்து அன்றைக்கு மிச்சம் இறந்து சொன்னோம். என்ன மிஞ்சி கிடக்குன்னு சொன்னா அதையும் பார்த்து கவனிச்சுட்டு மற்ற பேங்க்லயும் வந்து இன்றைக்கு காசு எடுக்க போன இடத்துல காசை வந்து குறைச்சி தந்துட்டாங்க. ஏன்னா சின்ன தாளாக தந்துட்டாங்க எல்லாம் 500 1000 அந்த அம்மான்றதுக்கு வந்து மீனாக்கடை போகுது. திருப்பி என்ன வண்டி வர போகுது. அப்போ உண்மையிலே வந்து அந்த வீடு கட்டி முடியும் பிறகு எனக்கே ஒரு பயமா இருந்தது. என்ன சொல்றது, எப்ப கட்டி முடியும், ஏதாவது கணக்கு குலைக்குமோ இல்லாட்டி ஷோர்டேஜ் ஆகுமோன்னு சொல்லி நல்லபடியா வந்து வீடு அப்படி ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆகுது. அந்த மேசனே வந்து என்ன சொல்றது ஃபுல் சப்போர்ட் பண்றேன். இப்போ உங்களுக்கும் வந்து ஏதாவது ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள் இப்போ வெளிநாட்டுல இருந்து நீங்க வீடு கட்ட போறீங்க, உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு மேசன் பஸ் தேவைன்னு சொன்னா கட்டாயம் வந்து அவரை கண்டக்ட் பண்ணுங்க. அவரோட கண்டக்ட் நம்பர்லாம் நாங்கள் கடைசி வீடியோவில் புரிம்பா போடுவோம். உண்மையிலே நம்பிக்கையான ஒரு ஆள் வந்து இந்த இதில் கூட இப்போ நேற்று 3 லட்சம் ரூபாய் செலவு வந்திருக்கு. அது தன்னுடைய காசில் எடுத்து போட்டு செஞ்சுருக்கிறாரு. அப்போ அந்தளத்துக்கு வந்து ஒரு வேலையை கொடுத்தா முடிப்பேர். அதே மாதிரி இப்போ 28 லட்சம் ரூபாய்னு சொன்ன ஒரு வீட்டு திட்டம் 28 லட்சம் ரூபாய்க்கு வந்து மேலே போயிட்டுது. என்று சொன்னால் 2 தரம் பெட்ரோல் விலை கூடினது. நாங்கள் வீடு கண்டரை கொடுத்தா பிறகு அப்போ இடைக்குள்ள வந்து சாமானும் வந்து விலை கூடிட்டு அந்த விலை கூடினதுலேயும் வந்து அவர் பொருட்படுத்தாமல் வந்து அவர் சொன்ன ரேட்டுக்குள்ளே அவர் என்னென்ன விஷயம் சொன்னாரோ அவ்வளோத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணி தாரேன்னு சொல்லிக்கு அவர் சொன்னதுக்கு மேலால வந்து வீட்டுக்கு முன்னுக்கெல்லாம் பீமெல்லாம் போட்டு நீட்டா செய்யுது. வீட்டுக்கு முன்னுக்கு அந்த பீமெல்லாம் இறக்கி சைட்டுக்கு பின்னுக்கு மட்டும் கட்டெல்லாம் கட்டி எக்ஸ்ட்ராவா வேலை செஞ்சு கொடுத்தோன்றிருக்கு. என்ன அப்போ சரி நாங்கள் இப்போ அந்த வீட்டை போவோம், போயிட்டு பார்ப்போம். இன்றைக்கு வீடு வந்து எவ்வளோத்துக்கு கம்ப்ளீட்டாக இருக்குன்னு பார்ப்போம். என்ன அன்றைய கொஞ்சம் பார்த்துருந்தாங்க. சரி இப்போ போயிட்டு பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ பாருங்க. பார்க்குறாக்களை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி சப்போர்ட் தாங்க. ஹெல்பிங் வீடியோக்கள் வந்து பெருசாக ஓடுது இல்லை. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்கல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட்ல வந்து உங்களோட கருத்துல வந்து தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புதுசாக ஒரு கெஸ்ட் ஒன்று வந்திருக்கு. அந்த வீட்டை வந்து அப்படியே மேற்பேர பார்க்குறது கதவு என்ன ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அடி வெளியில வருது. அன்றைக்கு வீட்டு வாசல்ல இருந்து இன்றைக்கு வீட்டு ரோட்டுக்கு வந்துடுது. என்ன ஓ அண்ணன் பேர் பாட்டு போட ஒழிக்கிட்டா வந்துட்டாங்களே உங்களை விசாரங்களு குறுக்கால வந்துட்டாங்க. இப்பதான் கேட்டும் போயிட்டாங்க. செகண்ட் போடுறேன்னு சொன்னாரு. என்னது கிடந்த நிலையோ எடுத்து போடுறேன்னு பெயிண்டிங்ல பழசு தானே செகண்ட் வண்டி எல்லாம் பூசு படுதுங்க. வேலை போகுது கொஞ்சம் வேளாங்க கிடக்குன்னு ஏன்னா அங்கே அடிச்சாங்க காணையில. பாருங்க ஒரு வேலையே வீடு எவ்வளோ குயிக்கா முடிஞ்சோண்டு போகுதுன்னு சொல்லி ஜெகனனை கடிப்பம் மேசன் பொசாவை வீட்டுக்காரரை பார்த்து இதாக்கல காணையில வந்து இந்த அப்படி எண்ணிக்குதாள் வராம. ஹலோ வாங்க கட்டு காட்டி விட்டுருக்காங்க உங்களுக்கு.
நடந்து தெரியாதுக்கு அப்படி கட்டெல்லாம் கட்டி விட்டுருக்கு பாட்டியும் நடந்து தெரியாதுக்கு அந்த மலையில் வந்தா நடந்து போய் பின்னுக்கு உடுப்படுக்கிறதுக்கு அப்படி கொடியில எங்க என்ன போட்டு பாருங்க சத்தம் கேக்குது வீடு வேற லெவல அண்ணன் கிள்ள ஜீவ ரெண்டாக்கு அண்ணன் ஷூ எல்லாம் மாட்டிச்சு வேற லெவல்லாம் வந்துருக்காரு பஸ் ஆண்டா சொல்ல மேடம் வெள்ளை ஷர்ட்டு வெள்ளை சப்பாத்து அவ என்ன மாதிரி வேலையில போகுது நல்லா இருக்கு பாக்க ஓ இது என்ன செகண்ட் கண்டா வண்டி போட பிள்ளமான சாமானா வாழைத்தடியோ வாழைத்தடியா வாழைத்தடி எனக்கு உள்ளுக்க முடிஞ்ச கிச்சன் எல்லாம் பார்த்தது நல்ல வேற லெவல்ல இருக்கு கட்டெல்லாம் கட்டி இருக்கு அக்கா என்ன அக்காவுக்கு இப்படி இதாக நடந்து போய் அந்த மழை பெய்ய பின்ன குடுப்பு எடுக்கக்கூடிய மாதிரி பின்கொடிக்கு போய் கால் படாம நிலங்கள் இஞ்சல பக்கம் எக்ஸ்ட்ரா கட்டும் வாங்க என்ன எக்ஸ்ட்ரா கட்டும் சொல்லலையா அக்கா யார் வார கேட்கிறது அதெல்லாம் கண்டே சொன்னான் பாரவே வந்து உங்களுக்கு ஒண்ணும் தர போறது இல்ல விளங்குதோ ராணுவா சொன்னாவோ ராணுவாக்கு சொல்லுங்க ராணுவ ஐடியா சொன்னா ராணுவாக்கு சொல்லுங்க ஒரு 10,000 20,000 காசு கொண்டு தர சொல்லி செய்யறதுக்கு நாங்களும் பார்த்து பிராவில செய்து கொடுக்குறோம் ஒரு சின்ன சீட் எடுத்ததுக்கு அதை எடுக்க வேண்டாம் சொல்லி பிரச்சனைப்பட்டோம் கஷ்டப்பட்டு நாங்களும் இந்த வேலை செய்து கொடுக்குறோம் 28 லட்சம் நான் பேசிட்டேன் செய்து கொடுக்குறோம் பெரிய லாபங்களோட படிவா செய்யணும் முதல் நீங்கள் தந்தனைகள் எல்லாம் செய்யணும் அப்ப என்னக்கா விளப்பம் அது பழைய சீட்டிய போட்டுட்டு இப்ப நீங்களாக்கா இப்ப ஒவ்வொரு வேலையும் புதுசு செய்யணும் உங்களுக்கு விருப்பம் மாதிரி என்று செய்யணும் என்று சொன்னால் என்ன சொல்றது காசு காணாது விளங்கு உங்களுக்கு வேலை தந்தா பிறகு டபுள் விலையே ஒரு எல்லா சாமானம் வந்து அதுக்குள்ளேயே மண்ணை வந்து வடிவா முடிச்சிடணும் தான் செய்யறாரு இல்லாட்டி எங்களுக்கு என் தேவையில்ல பழசுல போட்டு காசுல மிச்சப்படுத்தணும் விளங்க சாமான் சீமெண்ட் விலை ஓடிட்டாண்டு கடன் பட்டு சீமெண்ட் எடுத்து வச்சிருக்கேன் சீமெண்ட் எடுத்து என்ன பொருட்கள் வெளியேறோம் நீங்க செய்யலாம் அதுதான் 200 ரூபாய் கூடுமன்றாங்க திரும்ப அப்ப ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு சாமான் இப்ப முதல் மண் 30 பறிச்சாலும் இப்ப 35,000 உங்களுக்கு தெரியும் தானே வேலை வெங்கட வீட்டு வேலை போகுது கொஞ்சம் அப்ப தெரியும் தானே அக்கா என்ன செய்யற என்ன இங்க வாங்க நீங்கள் வேற யாச்சும் கூட மாதிரி நிக்கிறீங்க போய் என்ன வடிவா செய்து அப்படி என்ன விளக்கம் வேற என்ன சொல்லினோம் உங்களுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை எனக்கு நான் சரி சரி எனக்கெல்லாம் ஓகே ஓகே சரி எனக்கெல்லாம் சந்தோஷம் கட்ட போறோம் அப்ப சாமியார தட்டச்சிடனா நான் கட்டி கொடுப்பேன் அதை வீட்டுல சொட்டுக்க பார்க்கத்தான் எனக்கு அதை கவலையாகுது சும்மா விடக்கூடாதாக்கா விளங்குது நான் ஒன்று சொல்லட்டும் ஆட்டியங்கதையில இவருக்கு முன்னுக்கு யாரும் வந்து அப்படி சொல்லினோம்டா அதைக்கு சொல்லுங்க பட்ஜெட் காசு கொடுக்கறது நான் கட்டுறது வேற உங்களோட வீடு கதை சொல்றோம் வந்தாக்கா நாளைக்கு 1 ரூபா தர போறது இல்லை உங்களுக்கு அது உங்க தங்கச்சியா இருக்கலாம் தம்பியா யாரா இருக்கலாம் விளங்குதா இதுல களவெடுக்கலாம் நீங்க தானே கொடுக்கணும் முறையும் படி போனா அவருக்கு பாத்துக்கிட்டு என்ன ரேட் பேச 28 லட்சம் ரூபாய்க்கு நல்ல விழா வேற இருந்தது இன்றைக்கு விழா கூடி போச்சு சாமா முழுக்க அப்ப அதுல செஞ்சு தரதே பெரிய விஷயம் வேற பாருங்க உங்க வீட்டை நீங்களே பாருங்க ஒரு அப்படி என்று வந்தது அப்ப உங்களுக்கு விளங்கணும் தானே உங்களோட வீடு மற்றது ஆட்டியம் வீடு செய்யல தானே உங்களோட வீடு தானே செய்யறாரு கண்டு சாப்பிடுங்க அவர் பாருங்க உங்களோட வீடு எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யற கொடுக்கல உங்களுக்கு தேவையான கண்டு உங்களுக்கு ஏன்னாக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யறேன் இங்க இது எல்லாத்தையும் ஃபுல்லா அப்படியே கிளீன் பண்ணுங்க கிட்ட வந்துட்டு இது எல்லாத்தையும் புடி இதெல்லாம் நீங்க தானக்கா செய்யணும் இதெல்லாம் கூலி பிடிச்சி செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்கள்ட்ட காசு இருக்கு என்ன தெரியாது அப்ப நீங்களே எல்லாம் செய்ய கிளீன் பண்ணுங்க
எல்லாம் ஃபுல்லா வீடு வந்து உங்களுக்கு கையில தெரியக்கா முன்னுக்கு நீட்டா இருக்கும் நமக்கா எல்லாம் பின்னுக்கு எடுத்து அனுப்புங்க மற்ற யாரும் குறை சொல்லி நான் மறந்து பாக்கினோம் தட்டு நீங்க அவருக்கு தெரியல நீங்க சொல்லுங்க அவைக்கு ஏன்னு சொன்னா ஒருத்தருக்குமே வந்து உங்களோட வீட்டு கதை கதைக்க இயலாது சரியா அவைக்கு என்ன இது இருக்கு கதைக்கிறதுக்கு முதல் ஏன் கதைப்பான் என்னதை கொடுத்தவை போடுறதுக்கு மேடம் வீடு என்ன பிள்ளையா வந்ததா ஒழுங்கா வந்துருக்கு அவர் மாத்திரம் காசு கூட கேட்க தெரியாது அவருக்கு தம்பி இன்னும் 3 லட்சம் ரூபாய் கூட கேட்க தெரியாது ஒரு 29-30 லட்சமா முடியுது தம்பி சாமாமில கூட்டிட்டு அதை ஏத்தி ராக்கு உங்களுக்கு அந்த ஒழுங்கை இருக்கு இல்ல அந்த ஒழுங்கை இருந்து சாமான் ஏத்தி ராக்குறது தெரியும் திருப்பி எவ்வளவு கூலி முடிஞ்சிருக்கும் இல்ல எவ்வளவு கூலி முடிஞ்சிருக்கும் சரியான ஒரு மேசங்காரம் வந்திருந்தாண்டே காசு இருக்கும் நினைச்சிருந்த உங்கள்ட்ட அப்ப அந்த அவர் வந்து பாருங்க இவ்வளவு வடிவா கட்டித்தாரு இது பார்க்க வீட்டு திட்டமே நீங்க கட்டுற வீடு மேல வெளிநாட்டுல இருந்து கட்டுற மாதிரி பத்தாவதுக்கு அந்த தட்டு இந்த தட்டு இது எல்லாம் கட்டி தருது அதுலயும் கூட சொன்னா என்ன இருக்கு அவருக்கு பாவம் தானே அவருக்கு என்ன உங்களுக்கு கட்டு கட்டி பின்ன குடுப்படுக்க போறது ஒரு கட்டு கட்டி ஆக்கள் சொல்ற கதையில கேட்காது இப்ப நான் வந்து உங்களுக்கு வீடு கட்டி வந்துட்டு போயிடுவேன் நீங்கள் ஒன்று கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் முதல் ஆரம்பத்துல எப்படி ஜெகரண்ண கட்டி தரும் படிவா தரும் நீங்களோ அதான் கடைசி வரை அதே இதுல நில்லுங்க ஐயோ ஒன்று நடக்க கூடாது ஜெகனன்னைக்கு முதல் என்ன நடந்த வேலைக்காரர் செய்யணும் எனக்கு ஒரு இது ஏன்னா அவருக்கும் ஒரு மனசாம இருக்கும் இல்லாக்கா ஒவ்வொருத்தரும் வந்து அதை அளந்து பாக்குறது இதை அளந்து பாக்குறது வேற போனா அப்புறம் வேண்டால் அவருக்கு ஒரு இதா இருக்கும் இல்ல இப்ப அளந்து பாக்குறவே சரி குறைஞ்சு போச்சு இந்த அப்படி பயந்து இந்த காசை வச்சு கட்டண்டா பரவாயில்ல அவர் பேசாம இருப்பாரு அப்ப காய்க்கிறாரு சொல்லுங்க அவரை முன்னும் கேட்க வேணாமன்று மற்ற நீங்களும் ஆக்கள் கிட்ட இருக்கணும்னு சொல்ல வேண்டாம் சொல்றேன் இல்ல ஆனா மற்ற கவலை மாதிரி கூட செய்யறேன் தானே அவருக்கு எங்க கவலையா இருக்கு இன்னைக்கு உங்கள்ட்ட காசு அடிச்சிருந்தா அவர் கண்டுக்கா விட்டுருப்பாரு சரி கவலை இல்லையன்ட்டு நேர்மையா செஞ்சுமே அவருக்கு அந்த பேர் வருது கவலை விளங்குது இப்ப நீங்கள் என்ன கலன்னு சொன்னா பரவாயில்ல நான் இந்த ஊரும் இல்ல உங்கள்ட்ட திரும்ப வேற போறதும் இல்ல அவரை கலன்னு சொல்லி அவருக்கு ஒரு கவலையா இருக்கும் இல்ல ஓடி வந்து முதல் நாள் வீடியோ பார்த்தா தெரியும் ஓடி வந்து அவர் தான் சொன்னது காட்டி கொடுக்கலாம் இந்த ரேட்டுக்கு பிரச்சனை இல்ல பக்கத்து வீட்டு ஆக்கலன்னு சொல்லி அவ கதறி எடுத்துன்னு வாங்க போய் அக்கா காசும் கொடுக்கணும் சரியா அக்காவுக்கு இல்ல அக்காட காட்டி போட்டு அப்படியே ஜெகன் அண்ணிட்டு மற்ற என்ன சாமான மிஞ்சினதோ வேற என்ன சாமி மிஞ்சிருக்கு கல்லு மிஞ்சி கிடாக்குது கல்லோ எத்தனை லோட்டு ஒரு லோட்டு கிட்ட கிடாக்கு ஒரு லோட்டு அது பிரச்சனை இல்லை எவ்வளவு மாதிரி வரும் அது இப்போ கல்லு 20,000 ரூபாய் வரும் அது என்ன செய்யறது இப்ப கல்லு வந்து எல்லாம் மிஞ்சின சாமான்னா நீங்க திரும்ப அனுப்புங்க அனுப்பி காசு எடுங்க அதை எடுக்கலாம் இதோட நீங்க இல்ல மிஞ்ச விட்டு அப்படி அவைகளுக்கு அதை பொறுமதியா சொன்னா சரி அவங்க முடிஞ்சு போட்டிருக்கல அதுதான் எனக்கு வேண்டாம அவைக்கு நான் விட்டு கொடுக்குறேன் நான் தேவை இப்ப இந்த வீடு எனக்கு இவன் கதையும் இல்ல இந்த வீடு கட்டதார அம்மா வந்து கணக்காதான் எல்லாம் முடிக்க அவன் கணக்கு சரியா இருக்கும் கணக்கு சரியா இருக்கும் விளங்கு எதுவும் வந்து கூட காசு மிஞ்சி மட்டும்னா அப்படியே காசு அடுங்கோ அது அந்த அம்மாண்ட விருப்பம் அது சரி இவாக்கு கொடுக்குறதும் கொடுக்காது விளங்கு இல்லாட்டி இதுக்குள்ள வேலை இருக்கட்டா அதை போட்டு செய்யுங்க இதுக்குள்ள இனி வேலைக்கு இல்ல அந்த மிஞ்சிற காசு வந்து அந்த அம்மாண்ட விருப்பம் கொடுக்குறதும் கொடுக்காது என்ன சொல்றீங்க நாங்க எடுத்து கொடுக்கலாம் நீங்க சரியோ நாங்க கணக்காடணும் இல்ல ஆமா அது விடுவாம் அவன் பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கா எடுக்கணும் எனக்கு அதுவே இல்லை அது சரியா சரி இருங்க கொஞ்சம் என்ன வேற எதுவும் குறை இருக்கா வீட்டுல இல்ல இல்ல பாத்தனைக்கு தான் உள்ளுக்குறேன் ஓ எல்லாம் நீட்டா இருக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அக்கா தான் கொஞ்சம் ஆக்கல கேக்குறாங்க அக்கா இல்ல அக்கா சொல்றாங்கள வாரவே கொஞ்சம் கூட்டம் இருக்கு இப்படி வடிவா கட்டிக்க வீட்டு திட்டம் இப்படி வந்து அதே சொல்ற கதை கூட நானே நம்புற மாதிரி தான் இருக்கும் அதுதான் குழப்புற கூட்டம் கொஞ்சம் இருக்கு நேரா வந்து வாங்க உங்களை இத்தனைக்கும் ஜிஎஸ்க்கு கோலும் போயிருக்கும் அக்காவுக்கு வீடெல்லாம் கட்டுப்படுது சமுத்திய கட் பண்ணுங்க விளங்குதா அப்படித்தான் இங்க சிலதுகள் இருக்குது குழப்புறது கண்டு அப்ப இருங்கோ
இருங்க கையேந்தி அக்காவுக்கு அந்த காசை கொடுத்து என்ன அண்ணா விட்டுட்டு உங்க கையில தான் சோழி இல்லாம இருக்கு இருங்கண்ணா வாங்க நீங்களே இருங்க அக்கா பாருங்க காசுன்ற புழுவத்தை பாருங்க இந்தாங்க அக்கா பண்ணுங்க கட்டு கட்டாதாரன் தெரியுமே சொல்லுவாங்களே அந்த கட்டு கட்டா கொண்டு காசு கொடுத்துட்டு போவாங்களான்னு உதுக்கு அதான் பேர் கட்டு கட்டா கொடுத்துட்டு போற காசு மடிச்சு விட்டுருக்காகமே 500 ரூபாய்க்குன்ற கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஜெகன் வேறு இல்லாட்டி ஸ்பீடான நம்பிக்கையோ நம்பிக்கையானே நான் கேட்கிறேன் சரி யாராச்சும் தேவையில்லை வெண்ணி பாருங்க அது பிரச்சனை இல்லை அது பிரச்சனை இல்லை சரி நீங்க ஒண்ணுங்க ஜெகன்னா ஸ்பீட் அண்ணு ஜெகன் கொஞ்சம் எல்லா விஷயத்திலயும் வந்து ஊர் நாள் இந்த கிளிநொச்சி பக்கம் போகிறேன் கிளச்சி போகிறோம் செய்ய காத்து என்னக்கா இங்கே அப்போ சிறப்புலா செய்யக்க முன்னுக்கெல்லாம் படியா கூட்டி தேவையில்லை மரமெல்லாம் பட்டி விளங்கு படியா வச்சுருங்க எல்லாம் கழுவி அந்த அம்மா வரைக்கும் நீட்டாக வச்சிருங்க என்ன அதை பார்க்க சந்தோஷப்படும் தான் கட்டி கொடுத்த கூட பார்க்க என்ன ஆசையாக இருக்கணும் பார்க்க கல் திருப்ப அறுத்தது கிடக்கும் பிறந்த கல் அறுத்தது என்ன அறுத்து எடுப்பீங்களாக்குமே தூணெல்லாம் கால்ட்டோம் என்னக்கா தூணெல்லாம் கால்ட்டோம் அப்படி எல்லாத்துக்கும் உங்களோட தங்கச்சி கீரிமலையில எவ்வளோ சிவன் கோயில் சிவன் கோயிலுக்கு அங்க வீடு திட்டாங்க கொடுத்தீங்க என்ன அதுக்குள்ள போய் பிடிச்சினாங்க தாரங்களை விட்டாச்சு உங்களுக்கு நான் காணிருக்காங்க போனாங்க எடுப்போம் வீடும் தெரிய போனேன் அதுக்கு தெரிஞ்சா தெரியலையோ வேந்து விட்டுட்டேன் அப்போ காணி இல்லை வெளியில இது மட்டும்தான் காணி நான் நீங்க ஓமன்னு சொன்னாலும் நான் வேற இன்னும் ஒரு கூட கட்டி தரதான் கேட்குறேன் எனக்கு நீங்க ஐயோ இதே பெரிய ஒரு பேரம் ஐயோ அதான் எனக்கு இருந்தா சொல்லுங்க வேற காணி இருந்தா இல்லையா காணி கிடந்தா இன்னொரு கூட கட்டதான் கேட்டேன் சரியா உண்மை போய் சொல்றோம் கூட இருப்பேன் அவ சொல்ற சரிதானே பொம்பளை பிள்ளைய வச்சீங்க கடைசியில ஜிஎஸ் அடிச்சு கிளப்ப எங்களுக்கு பொம்பளை பிள்ளை இல்லையா ஜிஎஸ் அடிச்சு எங்களுக்கு பொம்பளை பிள்ளை எடுக்க ஜிஎஸ் 1 லட்சமா அக்கா காசு கொடுக்க நீங்க கொடுங்க ரைட்டு அக்கா கொஞ்சம் ராசி மாவுடா காசு சரியா அதெல்லாம் சும்மா சாப்பிடுறோம்டா பேங்க்ல எத்தனை பேர் மாறி மேனேஜர் அப்படி அப்படி மாறி வருது பேங்க் அடிங்க அப்படி என்னக்கா சாப்பாடு சாப்பிடுவீங்களோவா நாங்க டெய்லி சாப்பிடுறோம் மனசு ரெண்டா சாப்பிடுதானே மேடம் நாங்கள் பசியில சாப்பிடாம வந்து நாங்கள் பின்னரமாகுது தானே ஓ ஓ சாப்பிட்டோம் 12 சாப்பிடுவோம் என்ன அப்போ காணி இல்லை வேற நான் அந்த அம்மாவுக்கு சொல்றதுக்கு இன்னொரு காணி கிடாக்கு விட்டு நான் கொடுக்குறதுக்கு உங்களோட அம்மாவோ அம்மம்மா உங்களோட அம்மம்மா அம்மம்மாட தாங்க நான் கூட அம்மா வயசு கூடவே இருக்கு அம்மா இல்லையே சின்ன வயசுலயே என்ன நடந்தது இந்தியா பிரச்சனையோ இந்தியா ஆமி அடிச்ச ஊசியோ இல்ல நேக அடிச்சா அப்புறம் அந்த ஊசிகள் ஓ அப்ப சண்டை என்ன அப்படி நிறைய செஞ்சது அந்த சண்டை டைம் இல்லைன்னு முள்ளிவாய்க்கில் போனீங்களோ நாங்கள் வன்னிக்கு போவோம் வன்னிக்கு போகலையா இங்க வேலை நடக்குதுன்னு இல்ல இல்ல இப்ப
18 தேதி போனீங்களே மே 18 கோவிலே வேலையே என்ன தூரம் என்ன இவங்களோட சின்னாக்களோட யாரும் நெஞ்சு வலிக்கிற மாட்டேன் அது சரி இதுலதான் கஞ்சி காட்டு கஞ்சியா ஏஜிஎபிசி உங்களுக்கோ சபைக்கு முன்னாடி நான் குடிச்சாங்களோ அப்படியா 2000 ரூபா காசு வடிவா இருக்கு நல்ல வடிவாக்குறாரு புது மாடல் காசு இப்போ வந்தேன் அந்த மயில் ரகு போட்டு கொப்பிக்க வைக்கிறதா நடு கொப்பிக்க மட்டைக்கு வெஜ்ஜா குஞ்சு போடுமா மாயண்டா குஞ்சு போடுமா வில்லேஜில் போய் போடுவாரு காசு அக்கா கொண்டு போதாரு அது இல்லை கரெக்ட் எத்தனை கடை வச்சுக்கிறேன் இவ்வளோ வேலை செய்ய இவ்வளோத்துக்கு நீங்கள்டா கதை கொடுத்தா பிழைச்சிக்கிட்டு இருப்பீங்க அண்டைய மாதிரி இந்த 500 ரூபா தான் பண்ணி கொண்டு இருப்பீங்க இவ்வளோதுக்கு எப்படி ஸ்பீடாக போகுது இப்படிதான் சொல்றீங்க இப்போ வந்து பார்த்தா கம்ப்ளைண்ட் பண்ணுது உங்களை போயிட்டு சொல்லு ஆறாக சொல்லுங்க அதேதானாக்கா உங்களுக்கு 1 லட்சம் உங்களுக்கும் ஒரு மனசாட்சி இருக்கணும் என்னக்கா இன்றைக்கு வீட்டை பிரியாசப்பட்டு கட்டித்தாரு இன்றைக்கு நானண்டா கூட இந்த வீடை கட்டு திருந்தாள் கூட வச்சு சொல்லி இப்போ உங்களுக்கு இவ்வளவு சத்தியமா இன்றைக்கு அதண்டபடியா தான் இன்றைக்கு உங்களுக்கு நேர்மையா கட்டித்தாரு நான் அங்க இருந்து டெய்லி வாரப்படியா பெட்ரோலுக்கு எல்லாம் வச்சு சொல்லியிருப்பேன் அவரண்டபடி மனசாட்சியோட செய்யறாரு உங்களுக்கு அக்கா பேப்பரா நான் செய்ய போறேன் முடிஞ்சுதானே இனி என்ன கேட்கறதுல என்ன பிள்ளை இருக்கு யாரும் பார்த்தா சொல்லுவாங்களா வீட்டு திட்ட வீடு அதுதான் நாங்களா போட் அடிச்சாதான் உண்டுதுல வீட்டு திட்டம் இல்லாட்டி இல்ல ஓ அதுல கிடந்த சின்ன குடிசை கூட இருந்தது 1 லட்சம் இது 1 லட்சம் இது 3 4 இது 5 எத்தனை இதுல 3 வந்துட்டு 3 4 இது 5 அப்படி வராது இது 2 இது 3 இது 4 இது 5 இதோட 6 ஒண்ணி பாருங்க கணக்கு பிழைக்குது போல இல்லாட்டி கட்டுகளை நைஸா பிரசன் அடிச்சு ஐயோ அப்படி எடுத்து வச்சு அப்படியே நடக்கு கை மாத்திர கேப்ல கட்டுகள் காணாம போடுது 3000 கட்டும் 2000 கட்டும் 500 2 அது 1 லட்சம் எடுத்து நான் அப்படி இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் இந்த 2000 தான் பிள்ளைக்கு இந்த 2000 4 லட்சம் ரூபா வரும் 4 லட்சம் இருக்கும் ஒட்டி கொண்டு வரதால் 2 லட்சத்துலாம் பழம் வந்துச்சு இந்த 2000 இருக்குல்லக்கா புதுத்தாள் ஒட்டி கொண்டு நிற்கும் இதுல 4 பிரிச்சு நான் இதுல 1 லட்சம் 2 லட்சம் கூட 2 லட்சம் இதுக்காக கிடக்கும் 2 லட்சம் இதை நீட்டிங்கன்னா சரி அதெல்லாம் ஓகே இதுல வந்து 200 4 லட்சம் தானே சரிதான் 4 லட்சம் 4 லட்சம் தானே 100 200 4 லட்சம் தானே 4 லட்சம் 4 5 6 7 4 லட்சம் கிடக்கணும் 4 லட்சம் கிடக்குது இல்ல எப்படி வாசம் பாசத்தை பாருங்க
நல்ல வாசம் எப்படி கொப்பி தாலுமே இருக்கு எப்படி 75வது அந்த மத்திய வாங்கிட்ட தினத்துக்கு ஓடிக்கிட்டோம் காசு வடிவானதான் என்ன அக்காட்டையும் கொடுத்துருக்கலாம் வேலையில் நீங்களே செய்யுங்க உண்டு என்ன அக்கா கணக்குக்குள்ள விட்டுருப்பா அந்த சாமானும் பிள்ளையில தெரியாலோ இல்லாட்டி எனக்கு மாசம் இப்படி உங்கள்கிட்ட கையில தந்துட்டு போறதுக்கு நீங்க எப்படி எல்லார்கிட்ட கொடுத்துட்டு போறேன் நீங்க அப்படி சொல்லி நான் சொல்றேன் அப்படி நெஜால மேரம் விளங்கு உங்களுக்கு வந்து சொல்றாங்க இதையும் உங்களுக்கு வந்து சொல்றாங்க இதையும் சொல்லுவீங்க அதுதான் அதுதான் அதுல நான் நினைக்கிறேன்டா ரின்ஸ் கரைக்க புரியல சரியா ஓ அக்கா பாத்தி ரின்ஸ் எல்லாம் கரைக்க போற இந்த கடைசி காட்டு இதுலடா ஒன்று கூட அதுல அப்படியே இதுல 4 டாக்கு இதுல வந்து 1 2 3 4 இதுல 4 மொத்தம் 8 சரியா சரி 200 தான் கிடக்கு இது 2000 தாள் 200 தான் கிடக்கு மொத்தம் 200 தாள் இருக்கு 200 தான் கிடக்கு சரியா பேங்க்ல அப்படியே வேற ரப்பர் பேங்க் ஆனா இதுல ஒரு தாள் தான் கிழிஞ்சிருக்கு மற்றபடி பிரச்சனை கிழிஞ்சிருக்கா சிக்கல 2 கிழிஞ்சிருக்கு பாம்பு 2000 இல்ல சில மிஷின் அவங்க தருவாங்க நாங்கள் கொடுத்தா தான் சிக்கல் உறவுகளே பாருங்க இன்றைக்கு 8 லட்சம் காசு கம்ப்ளீட் ஃபுல் கம்ப்ளீட் ஃபுல்லா கொடுத்தாச்சு எனக்கு உண்டேதான் சந்தோஷமா இருக்குது எனக்கு சரியா இது இனி வேண்டி இனி பெயிண்டிங் விலைக்கு சாமாட பெயிண்டிங் அடிச்சிட்டு நான் கூட அந்த எனக்கு கதவணில வேண்டாம் போகணும் கதவணிலைக்கு வேற 2.5-3 லட்சம் ரூபாய் கூட கதவு பூட்டு 10 ரூபா போடணும் அது வேண்டா காசு முடியும் மற்ற வயரிங் சாமான் வேண்டாம் போகணும் மற்றது இதுக்கு நிலா புழுக்கிறது காவியில் எல்லாம் வேண்டாம் போகணும் ஒரு லோட் மாட்டணும் பறிக்க போகணும் பறிச்சா இது கிட்ட தான் தரும் இதுல பெரிய லாபங்கள் வந்து இல்லையா உண்மையிலேயே ஆனா நாங்களும் அக்கா நெப்பா இல்ல காசு கொண்டு போறீங்க சொன்னேன் அதுதான் இப்ப காசுல போய் கூட எடுக்க யோசிப்பா நாங்கள் கொண்டு வைக்கிறோம் நான் இதுக்கு தான் இப்படி ஒரு கட்டா பாக்கிட்டு ஒரு ஜோசினோட வருமோ எங்களா கொண்டு போறேன் நானும் கொண்டு போய் எனக்கும் பயம் பாக்குறாங்க இப்படி பாக்க இந்த வீடியோல அதான் எல்லா பயம் தான் நானும் பண்ண இப்ப இந்த 28 லட்சத்தையும் முழுசா தந்து முடிப்பேன் இருந்தது சரியோ இந்த மைனசெட்ட வாழ்க்கை என்ன சொல்லி கொண்டு இல்ல நாளைக்கு நானும் போகலாம் நீ போகலாம் விளங்குதா அப்ப இந்த வீடு பாதியில நிக்க கூடாதுன்ற எனக்கு ஒரு பயம் அப்ப அதுதான் இப்படா ஃபுல் சந்தோஷம் நீங்க எனக்கு கரைச்சல் இல்ல காட்டுவேன் ஏன் அப்படி இடையில வந்து பாருங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அடிக்கடி ஒரு சட்டை கட்டி தெரிஞ்சுனவா அந்த குசினிக்கா சட்டி இருக்கிறேன் என்ன ஒரு சட்டை கட்டி கொடுக்குறேன் பாப்பன் சாமியாரைக்கும் ஒரு சட்டை கேட்டவா அப்ப நான் செய்து கொடுக்குற ஐடியா இருக்கு செய்து பாப்போம் மத்தியான நீங்கள் யாரும் கழிச்சா நேரம் பேசுவோம் நீங்க பேசுவோம் உங்களோட வேலை முழு தான் தந்திருக்கேன் கையில எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல நீங்க நினைச்சா வேலை நிப்பாட்டலாம் வேலையை துவங்கலாம் சரியா அது உங்களோட கையில முழு பொறுப்புன்னு தந்தது இன்றைக்கு ஒரு ஜிஎஸ்ஓ அரசாங்கம் கூட்டத்திடம் கொடுத்துருந்தா ஒருத்தன் வந்து காய்ச்சிருப்பானா சொல்லுங்க உண்மைதான் அவங்க இப்படி முழு காசும் கொடுக்க மாட்டாங்க சரி இல்லைங்களா அப்ப முழு காசும் கொடுத்து வீடும் கட்டி கொண்டு கேட்க ஏன்டா பயம் தேவையில்ல வேலையில ஆக்கல குறை சொல்றாங்க என்ன சொல்றீங்க குறை சொல்றேன்னு சொன்னா ஒரு 5-10 கொடுத்தாலும் பரவாயில்ல இந்த 1 லட்சத்தை வச்சிரு செஞ்ச வேலை பிள்ளை வாரவே வந்து ஒரு பேரும் புள்ள சொல்ற அளவுக்கு இல்ல ஏன்னா வேலை நல்லா உண்மையிலேயே இந்த வீட்டை ரெண்டத்தை புள்ள இல்ல இந்த வீட்டுல எல்லாருமே வாரவே சந்தோஷப்படுற அளவுக்கு தான் யாரும் பார்த்தா சொல்லுவாங்க இவங்க காட்டின வீடு அவ்வளவு பெருசு இடங்கள் விட்டு தான் எடுத்து காட்டி நாங்களும் சேர்ந்த அளவு பிரமாணத்தின் படி சின்ன செய்யல ஏன்னா ஒரு வீடு வாழ்ற வீடு நல்லதா செய்து கொடுத்தா தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு உண்மை எனக்கு காலங்காலமா சொல்லுவீங்க நீங்கள் காசை கொடுத்தாலும் நீங்கள் காசை கொடுத்து செலவழிச்சாலும் நான் கட்டினதான் கட்டினதான் சொல்லுவீங்க ஆனா இந்த யாரு காசு கொடுத்தாலும் கட்டினது வேற்ற பேர் தான் ஆனா சின்ன பிள்ளை விட்டாலும் அந்த பெரும் பேருக்கு தான் அது உண்மைதான் வேற இப்ப கிள்ளச்சிக்கு போறதாக்கு முன்னாடி கிள்ளச்சிக்கு தம்பிகளால் கேட்டிருக்காரு வேலைக்கு பார்த்துட்டு தம்பியோட போயிட்டு செஞ்சு முடிச்சீங்க ஒரு வேலை வந்து அண்ணன் வேலை சம்பந்தமா வீடியோ எடுத்து போடுவாங்க எல்லாம் கடைசியில அண்ணோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பேர் என்ன பேர் வைக்கல நான் ஜெகனண்டா தான் எல்லாருக்குமே தெரியும் ஜெகனண்டா ஒரு பேரே மட்டும் வைங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பேர் பேருவாள் அப்படி என்னன்னு சொன்னால பேர் ஒன்று வச்சிங்கன்னு சொன்னால் வெளிநாட்டுல இருந்து நிறைய திட்டங்கள் வீடுகள் வருதுன்னு சொன்னா வேலையா உங்களுக்கு ஓகே கணக்கு காட்டுங்க எல்லாரும் கையில தர ஆக்கள் இல்ல காசு இதெல்லாம் கூட அக்கௌண்ட் வந்தாலும் டெக்ஸ் தான் இல்லைங்க 500 ரூபா வியாபாரம் செய்யற கடையில இருந்து 1 லட்சம் ரூபாய் வியாபாரம் செய்யற கடை வரைக்கும் எல்லாத்துக்குமே வரி அடிக்க போறாங்க டெக்ஸ் அடிக்க போறாங்க அரசாங்கம் சொல்லிட்டு
நான் சீமெந்தும் பறிச்சிட்டேன். சீமெந்து பறிச்சு சீமெந்தெல்லாம் பறிச்சு வச்சு சீமெந்து 2200 நாளைக்கு 2300 அதுன்னு சொல்றாங்க. உண்மையோ போய் தெரியாது. கடைக்கார சொல்லி இருக்கிறேன். அப்ப நான் ஏற்றி விட்டுட்டேன். எனக்கு தேவையான சீமெந்தோட ஏற்றி எடுத்து எங்கேயோட ஏதோ 5 சீமெந்தோ 10 பண்ணு ஒன்று புரியுன்றாங்களா? அது சும்மா இருக்கு. சீமெந்து அப்படி புரியா கொடுத்தாங்க. அப்ப அன்னைக்கு நல்ல சந்தோஷம். எனக்கு நல்ல சந்தோஷம். எனக்கும் சந்தோஷம். காசு முழுக்க கொடுத்துட்டேன். இனிஞ்சால பக்கம் பெற மாட்டேன். சரி அப்படி சொல்றேன். பிரச்சனைடா மட்டும் சொல்லுங்க. வெயும் வந்து காய்க்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை தானே. இது என்னதை காய்க்கிறது? அவைக்கு வீடு வருது, கேட்ட வீடு வருது. மற்றதானே நீ டொய்லெட் கொட்டி கொடுக்குறதோ, மற்றது மாவுல அடிச்சு கொடுக்குறதோ, சீட்டோ அதெல்லாம் செய்யல தானே உலக. அது நீ அந்த அம்மா வந்து விருப்பம் தான் செய்யலாம். அவ செஞ்சு கொடுக்குறதுன்னா நெய்க்கல. இவைக்கு வந்து ஒரு பெரிய வேலை முடிஞ்சுதானே. உலக காலம் வந்து வீடு இல்லைன்றது 14 வருஷமா இருந்தது. வீடு இல்லையா வீடு கிடைச்சிட்டு இனியாவே தாங்களா உழைச்சி இதுவும் செஞ்சா ஓகே தானே. இனியும் என்னது உதவின்றது வந்து உதவின்றது ஒருத்தர் அளவா தான் போவோம். அது சரி. ஆளும் மிஞ்சி மேலும் வந்தா ஒரு பொறுப்பு இருக்காது. விளங்குதா? அப்ப மிச்சம் அவைக்கு ஒரு பெரிய பொறுப்பு வந்து இல்ல போயிட்டு இந்த இடத்துல இல்ல. அப்பதான் மெயினான வீடு கிடைச்சிட்டோம். அவே உழைச்சி தங்கட அந்த குடும்பங்களை தாங்களே இதை வச்சு அத்திவாரம் நல்லா இருந்தா சொல்றேன். அத்திவாரம் நல்லா இருந்தா குடும்பம் நல்லா வரும். என்ன யோசிக்க தேவையில்லை. அதுதான் இனி அவே உழைச்சி அவே சில உழைப்பாக சரியா என்ன வீட்டுக்கு நீ சேர்க்க தேவையில்லை. அது சரியோ யோசிக்க தேவையில்லை. இனி மழையண்டா ஜிஎஸ் வந்து கொடுக்க மாட்டேன். விளங்குதா? வீடும் பெருசா போயிட்டு உழைக்கா சரி சரியா. வேற என்னன்னாப்ப சந்தோஷமாப்ப சந்தோஷம். அன்னையும் வந்து வீடை வந்து அவ்வளவு ஸ்பீடா கம்ப்ளீட்டா அதான் நீங்கள் அந்த ஒரு மாசத்துக்கு செய்த ரோல் பண்றதுக்காக தான் நாங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் செய்து முடிச்சது. போகும் வந்து வேலை செய்து பண்ணிக்கதான் நீங்கள் வேலை போனதுல தான் கிளிநொச்சிக்கு போற இப்படியே கிளிநொச்சிக்கு போயிடுவோம். பைக்லாம் போக புரியலாக்குமே. இவர் ஆட்டோல தம்பி ஆட்டோல கொஞ்சம் சரியா. அது பைக் கொஞ்சம் கவனமா தான் போய் போட்டு வாங்க. அப்ப என்ன சொல்றது, அன்னைக்கு ரொம்ப நன்றி. உண்மையிலே விடுத்துட்ட வேலையில் என்ன வேலை இருந்தாலும் வெளிநாட்டுல இருந்து நம்பி கொடுக்கலாம். அம்மாள்கிட்ட புரிம்ப ஒரு வீடியோ போடுவோம். வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சா பிறகு இந்த ஹோம் டூரை வந்து கட்டாயம் போடுவோம். வீட்டை பாருங்க. இப்ப காட்டினா விளங்காது பெருசா. நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களா இருக்கும் வேலையில் இருக்குன்னு சொன்னா கட்டாயம் நீங்க நம்பி கொடுக்கலாம். அம்மாள்கிட்ட வந்து கண்டுறக்கா அவ்வளவு தூரம் நியாயமா ரேட்டுகள் வந்து வடிவால் செஞ்சு தரும். கவலைப்பட தேவையில்லை. அதை விட நேற்று ஒரு ஆள் வந்து சொல்லிச்சுது ஜான்சன் கூட வேலையை எடுத்து போட்டு நான் கொஞ்சம் அந்த அண்டா கொஞ்சம் நான் அப்படி இல்லை. அந்த பிள்ளை அது யூடியூப்லயே நேரா போட்டு 22 லட்சம் போறாண்டு. அப்படியான ஆள் இல்ல. நான் நிறுவனம் நம்ப மாட்டேன்னு சொல்லி உடனே அவரை வாக்குவாதம் பண்ணி ஏன்னா அவர் யூடியூப்ல போடாமட்டு இருந்தா சரி அப்படி நினைச்சிருக்கலாம். சொன்னான் அப்படி இல்ல பிள்ளைங்க கதையை சொல்றேன். நான் உங்களுக்கு சொல்லாம உங்களுக்கு 28 லட்சம் தான் முடியும். முடிக்காது 28 வந்து சும்மா அதுதான் உங்கள்ட்ட சும்மாவா ஃபைல் கேட்டாங்க கணக்கு. அதுதான் இனி கடைசி அவரை விட்டு கொடுக்கணும் ஃபைல வந்து பாருங்க அம்மா கணக்குன்னு சொல்லி. மற்றதானே நான் வந்து வெளியாக்கள் யார் என்ன கலர்னு சொன்னாலும் நான் வந்து கணக்கு எடுக்க போறேன். எனக்கு காசு தந்தாளுக்கு நான் வந்து கணக்கு கொடுப்பேன். அவ பாப்பா உதவி செஞ்சது நீங்கள் விடுத்துட்டேன் அவருக்கு கொடுக்குறேன். அவ்வளவுதான். வெளியாக்கள் வந்து 1000 கழிப்பாங்க. அவ்வளவு சரியா. இந்த அம்மாட்ட வந்து இவ்வளவு வைக்கிறாங்க வரவங்களும் என்னது நல்லதை நான் இந்த வீட்டை முதல் காட்டி நான் நினைப்பாங்க இந்த வீட்டுல அடிச்சு காட்டுறது அப்படி. அதுக்காக தான் நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் காசு தர வரையாக வீடியோவோட வாருது. இன்றைக்கு வந்து காசு ஃபுல்லாவே கொடுத்து முடிஞ்சு 28 லட்சம் ரூபாய் வீட்டு திட்டம் கொண்டாச்சு. இனி ஒரு ரூபாயும் தெரியல. அப்படி நீங்க கேக்குறீங்கன்னு சொன்னா அதுவும் வந்து வீடியோல நம்ம காய்ச்சி பார்ப்போம். மாட்டா சொல்லி 28 லட்சம் ரூபாய்க்கு நான் செய்த 2 பேச்சுல இருந்து பேச்சு நிதானமா இருக்கணும். அதுதான் சரி அக்கா நினைப்பா நான் அடிச்சு போடுதான்னு உங்களுக்கு கொஞ்சம் தாரணத்து காசு ஒரு ரூபா காசு நடக்க இல்லையா உங்களை வீட்டு திட்டத்திலயா? சரியோ. அப்ப எனவே உறவுகளை வந்து இந்த வீடியோ வந்து நான் முடிச்சு கொள்றேன். இனி வந்து இந்த வீட்டு திட்டம் திறப்பு விழால வந்து சந்திப்போம். வீடு வந்து உங்களுக்கு ஹோம் டூர் எடுத்து காட்டுவேன். அன்னின் வேலையை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து கட்டாயம் நான் கமெண்ட் போடுங்க. வேலையில் இருந்தாலும் எடுத்து கொடுங்க. அன்னைக்கு வந்து அந்த புட்சி டீம் எடுத்து போடுவோம் பிரியாணி. இன்னும் ஒரு வீடியோல வந்து மகிழ்ச்சியா சந்திக்கும் வரை உங்களை விட நான் ஜான்சன். பாய்.